மினிட்ஸ் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். வெண்ணிலா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும், விஜய் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே பார்த்து ராகினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜய் மட்டும் இப்போ வரலையேனா நான் இங்கேயே தீ குளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. சார் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, உடனே வாங்க, உங்களை பற்றி சொல்லி இங்கே பயங்கரமாக பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே விஜய் உடனே கோயிலுக்கு கிளம்பி வராங்க. மீடியாக்காரங்க எல்லாருமே விஜயை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க, நான் உன்னை மனப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ உங்கள் சித்தப்பா தான் அந்த வீட்டில் இருந்து எங்களை துரத்தி விட்டார். துரத்தி விட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவையும் கொன்னுட்டாரு. இப்போ நான் யாருமே இல்லாமல் நிற்கிறேன், நீ தான் என்னோட புருஷன், உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே அஜயோட அப்பா வந்து சொல்கிறாங்க, நான் எதுக்குமே காரணம் இல்லை, எல்லாமே விஜய் தான் செஞ்சது, விஜய் சொல்லி தான் நான் செஞ்சேன், விஜய் தான் வெண்ணிலாவோட குடும்பத்தை இங்கேருந்து காலி பண்ணி கூட்டிகிட்டு போ, அவங்க அப்பா அம்மாவை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொன்னான், அது மாதிரி தான் நானும் செஞ்சேன் அப்படின்றாங்க. உடனே விஜய் வந்து செம்மையாக கோவப்பட்டு பயங்கரமாக அவங்க அஜயோட அப்பாவாக போட்டு அடிக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு அரெஸ்ட் பண்ணி விஜயை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே காவேரி விஜயை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனேயே கரெக்டாக வெண்ணிலாவும் அவங்களோட மாமாவும் வராங்க. வந்த உடனே வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க, இவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றாங்க. உடனே வெண்ணிலா வந்து அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவர்கிட்ட நீ நடி பேசுறதுக்கு வந்துட்டு அப்படின்றாங்க. அவர் மேலே உரிமை கொண்டாடுறதுக்கு தகுதி எல்லாமே எனக்கு மட்டும்தான் இருக்குது, உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட பயங்கரமாக காவேரி சண்டை போடுறாங்க. விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ